மாசமா இதுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்துருக்காங்க அப்படின்னு டாக்டர் ரிப்போர்ட் கொடுத்துக்கிறாரு. இன்னான்னு கேட்டாங்க அந்த புள்ளைய காட்டி எல்லாத்தையும் அந்த ஸ்கூல்ல யார் யார் இன்னான்னு போட்டோட காட்டினாங்க. ஒரு ஆளை மட்டும் போட்டோ காட்டுது. எங்கெங்க கை வச்சாங்க என்னென்ன பண்ணாங்கன்னு அந்த புள்ள சொல்லுது. அவர் அந்த ஸ்கூல் சார் செஞ்சே சோசம். அவர் வந்து ஓனர் வந்து ராமரா பீர்காடை வச்சுக்கிறாரா. அவரோட ஸ்கூல் வந்து 4 மாசமா இது நடந்துருக்குது. 1 மாசமா தான் என் பேத்தி வீட்டுல சொல்லின்னு இருக்கிறேன். வலிக்குதுன்னு போக மாறா ஸ்கூலுக்கு. ஏன் போக மாறன்னு அடிச்சு ஸ்கூலுக்கு அனுப்பிடுறாங்க. அங்க போயிட்டு பாத்ரூம் உச்சா போயினே இருக்குதுன்னு மிஸ் வீட்டுக்கு போன் அடிச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி அடிக்கடி உச்சா போயினே இருக்குது, நீங்க வீட்லயே வச்சுக்கணும். 3 நாளா வீட்டுல வச்சிருந்து இன்னைக்கு காலையில இட்டுன்னு போனாங்க. கல்லூருக்கு இட்டுன்னு போயினா செக் பண்ணி பார்த்தாக்கா 4 மாசமா இதுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்துக்கிறாங்க அப்படின்னு டாக்டர் ரிப்போர்ட் கொடுத்துக்கிறாரு. பொம்பளை பிள்ளை இப்படி பாத்ரூம்ல வைக்கிற ஆளாக்கணும். அப்ப பொம்பளை பிள்ளைங்க என்ன இருக்குது? எங்களுக்கு எதுவும் வேணாம் சார், நாங்க கேஸ கூட வாபஸ் வாங்கிக்கிறோம். ஆனா என் பேத்தி இந்த மாதிரி பண்ணாம அவன் எட்டு மட்டும் எங்கிட்ட ஒப்படைச்சு நாங்க என்ன பண்றோமோ அதை நாங்க பண்ணிக்கிறோம். அந்த சோலை நேரம் நடந்து பணத்தை கொடுத்து மூடிட்டீங்களா, மூட்டை கட்டி பொட்டலமா கொடுத்தாங்க பார், அந்த மாதிரி எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை.